ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஹோம் மேக்கர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மசாலா பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல் நாள் நைட்டே பட்டாணி நல்லா வேக வச்சு பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதோட 2 உருளைக்கிழங்கு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, 4 பீஸ் பூண்டு, கொஞ்சோண்டு புதினா வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு அரை கை அளவு புதினா, அதோட லைட் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா சுருள நல்லா வதக்கணும். உப்பு போட்டு நல்லா சுருள நல்லா வதக்கிடுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே 1 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அந்த ஃப்ளேவருக்காக அவ்வளோதான் போட்டு எல்லாமே உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நான் இன்றைக்கி பூரி பேக்கெட் வாங்கி நான் வீட்டிலே தான் பூரி பொரிச்சு வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு நல்லா அரைச்சி முடித்ததும் குக்கரில் எண்ணெய் ஊற்றி அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு பட்டாணி உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்து அந்த வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 4 விசிலுக்கு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். அந்த பூரிக்கு மேலே அந்த கிரேவி ஊற்றிட்டு மேலே வெங்காயம் கட் பண்ணி போட்டு அது மேலே ப்ளெயின் சேவ், அதாவது ஓமப்பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான யம்மியான மசாலா பூரி ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.